10 நிமிஷத்துல குக்கர் சாம்பார் எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். நான் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதோட கட் பண்ணி வச்ச காய்கறியும் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய், சவுசக்காய், அதோட புளி கொஞ்சம் ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சா போதும். அதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா உப்பு, இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ குக்கரை தூக்கி மேலே வச்சிடலாம். இந்த பருப்பு ஒரு 2 விசில் வந்துருங்க. அதோட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். விசில் வச்சுட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இதோட எண்ணெயை ஊற்றி கடுகு, கொஞ்சமா மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம்னால நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமா மிளகாய் பொடி, வீட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அதை குக்கர்ல ஊற்றிடுவோம். வேக வச்சதோட ஊற்றிடலாம். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவோம். அதை மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிச்சா போதும். சாம்பார் ரெடி ஆயிரும். இது நீங்கள் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். கடைசியில் கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கோங்க. இவ்வளோதாங்க சாம்பார் ரெடி. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.